கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்த வேத பகுதி 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு கூடி ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜீவனுள்ள உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களோடு கூட உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் பேசுங்க. கேட்கிற யாவருக்கும் இந்த பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக, குறைவு நிறைவாக்கத்தக்கதாக நம்முடைய வசனங்கள் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அதற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முழுவதும் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட காரியங்களை குறித்து அங்கே நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க வனாந்தரத்துல நடத்தப்பட்டாங்க. அவங்க அநேக சோதனைக்குள்ளாக அவங்க சோதிக்கப்படுறதுக்காக நடத்தப்பட்டாங்க. விசுவாசத்திலே அவங்க நிலை நிற்கும்படியாக, கானானுக்குள்ள பிரவேசிக்கிற விசேஷத்தை கிருபையை அவங்க சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர்கள் அநேக சோதனைக்குட்படியாக அவங்க நடத்தப்பட்டார்கள். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எகிப்திலிருந்து அவங்க எல்லாரும் தேவன் விடுவித்து கொண்டு வந்தார். வல்லமையுள்ள புயத்தினாலே விடுவித்து கொண்டு வந்தார். சாதி லட்ச ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தார். அதற்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தேவனாலே நடத்தப்பட்டார்கள். தேவனாலே அவர்கள் நடத்தப்பட்ட போது அவங்க செங்கடலை, அந்த கடலை கடக்கிறதன் மூலமாக, சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறதன் மூலமாக அவங்க இந்த ஞானஸ்தான ஒழுங்குக்குள்ளாக அவங்க கீழ்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அப்படி அவங்க ஒரே நபரை போல அவங்க மொத்த இஸ்ரவேல் ஜனமும் செங்கடலை கடந்ததுனாலே அவங்க ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவங்க எல்லாரும் ஒரே ஞான போஜனமான அந்த மன்னாவை புசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவங்க எல்லாருக்கும் அந்த மன்னா, ஞான போஜனமான அந்த மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். ஞான ஸ்தானத்தை கொடுத்தார், ஞான போஜனத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி எனில் அவரோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எகிப்திலிருந்து அவங்க விடுவிக்கப்பட்டு அந்த ஒரு மகாபெரிய ஒரு ஜனம் ஒரு மனிதனை போல ஞானஸ்தானத்துக்கு உட்பட்டப்பட்டு ஞான போஜனத்தை புசித்து ஞான பானத்தையும் ஒரு புசித்து அவர்கள் நடக்கிறவர்களா இருந்த போதிலும் கூட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அதனால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வழிநடத்துதலுக்குள்ள உட்பட்டு நடந்து வந்த போதிலும் இப்படிப்பட்ட நடந்து வருகிற அநேகர் மேல ஆண்டவர் பிரியமா இல்லை என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு வெளியேறப்பட்டது. மகாபெரிய இரக்கம், தயவு. எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு எடுத்துக் கொண்டு வந்தது போல, வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வந்தது போல, இந்த நாட்கள்ல அநேகரை தேவன் மீட்டு எடுத்து ரட்சித்து வனாந்தர பாதையிலே நடத்தி கொண்டு வருகிறார். ஆனாலும் இந்த வனாந்தரத்தில் உள்ள சோதனைகளை சந்திக்கிறதுல அநேகர் சோதனை நேரங்களிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறபடினால
அவங்க எல்லாரும் மேலையும் கர்த்தர் பிரியமா இருக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் மோசே வருவதற்கு தாமதித்த பொழுது அவர்கள் பின்மாறி போனார்கள். புசித்து குடித்து எழுந்து அவங்க நடனமாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அவர் வருவதற்கு தாமதமான உடனே அவர்கள் தங்களுக்கான ஒரு வழியை தெரிந்து கொண்டார்கள். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு காரியங்கள், சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது சில காரியங்கள் காலதாமதங்கள் ஆகும்போது, நம்முடைய நன்மைகள் காலதாமதம் ஆகும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நாம் பின்மாற்றமாய் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஒருவேளை வருகிற காரியங்கள் தேவன் குறித்த வேலையிலே தேவன் நமக்கு அதை கட்டளையிடுவார். அவர் தாமதிக்கிறவர் அல்ல, அவர் தாமதம் பண்ணார் என்று சொல்லி வேதாசனம் சொல்கிறது. தாமதம் பண்ணார். இங்கே ஜனங்கள் மோசே வருவதற்கு தாமதமானவுடனே அவனுக்கு என்ன ஆனது எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஆரோனை வற்புறுத்தி அவர்கள் இந்த காரியங்களை மேற்கொண்டதை நாம் பார்க்கிறோம். பின்மாற்றமான ஒரு காரியம். நம் வாழ்க்கையில காணப்படுகிற சில காரியங்களை காணப்படுகிற காலதாமதமான சோதனை நேரங்கள்ல நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நாம் பலப்பட வேண்டியது மிகவும் அவசியம். கால தாமதம் என்கிறது நம்முடைய ஜீவியத்திலே தேவன் அனுமதிக்கிற ஒரு சோதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சோதனையை தாங்கத்தக்கதாக அது தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் தேவன் நமக்கு உண்டாக்குவார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு அவர் அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். அதில் ஒன்றும் தாமதிப்பது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் தாமதித்ததுனால சம்பவங்கள் தாமதித்ததுனால பின்மாற்றமாய் போனது போல நாம போகாதபடி நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதில் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவங்க அநேக நேரங்கள் அவங்க ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரீட்சை பார்த்தார்கள். அவங்க எப்ப பரீட்சை பார்த்தாங்களோ, முறுமுறுத்தாங்களோ, அப்பெல்லாம் அந்த நாட்கள்ல வனாந்தரத்துல கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பி அவர்களுக்குள்ள அழிவை ஏற்படுத்தினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜீவியத்துல நாம் தேவனை பரீட்சை பார்க்காது இருக்கிற ஒரு ஜீவியம் மிகவும் அவசியமா இருக்கிறது. தேவனை பரீட்சை பாராது இருப்பாமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். முறுமுறுக்கிற பழக்கம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. இந்த முறுமுறுக்கிற பழக்கம் நம்மளை காணப்படாதபடி நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். சில காரியங்கள்ல நமக்கு பிரியமில்லாத காரியங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத பொழுது தேவனிடத்திலே முறுமுறுக்கிற அந்த காரியங்களை தேவன் வெறுக்கிறார். அப்படி முறுமுறுக்கிறவர் மேல தேவன் பிரியமாய் அவர் இருக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அசௌகரியமான காரியங்கள், சோதனைகளை நாம் கடக்கும் பொழுது எந்த விதத்திலையும் ஆண்டவரை துதித்து நாம் மகிமைப்படுத்தி அவர் நாமத்தை நம்ம உயர்த்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சோதனை நேரங்கள்ல, கஷ்ட நேரங்களில முறுமுறுக்காமல், முறையிடாமல் சோதனைகளை சகிக்கிற ஒரு கிருபை நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். எந்த விதத்திலையும் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 10ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதிகளில் 32, 33 வசனங்களில அப்போஸ்தலர் பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படி எவ்விதத்திலும் எல்லோருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவ சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு மனிதர் ரட்சிக்கப்படுவதற்காக, பிறருடைய பிரயோஜனத்திற்காக எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடந்தேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் பிரியமாய் நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவர் ரட்சிக்கப்படும்படி எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவித்திலையும் நாம் தேவனுக்கும் தேவனுடைய
சாயல் உண்டாக்கப்பட்ட மனிதர்களுக்கும் எவ்விதத்திலும் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக அவர்களுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம சுய பிரயோஜனத்துக்காக அல்ல, நம்முடைய ஊழியம், நம்முடைய ஜீவியம், எல்லா காரியமும் பிறருடைய பிரயோஜனத்திற்காக, பிறர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ரட்சிப்பை பிரதான நோக்கமாய் கொண்டு நாம் ஊழியம் செய்ய வேண்டியதும் ஜீவிக்க வேண்டியதும் அவசியமா இருக்கு. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும்படியாகவும் நம் மூலமாய் பிறர் ரட்சிக்கப்படும்படியாகவும் எவ்விதத்திலும் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் பிரியமாய் நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்குது. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பவுல் சொல்கிறார், இடரலற்றவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். மற்றவங்களுக்கு நாம இடரல் ஆனவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய ஜீவியம், நம்முடைய ஊழியம், நம்முடைய காரியங்கள் எதுவுமே மற்றவர்கள் இடறி போகிறதுக்கு ஏதுவாக இல்லாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நம்மை பார்த்து ஒருவர் இடறி போகாதபடிக்கு, நம்மை பார்த்து ஒருவர் ரட்சிக்கப்படும்படியாக நாம் ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. இதில் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பின் ஜீவியத்திலே, இந்த வனாந்தர பாதையிலே நமக்கு அநேக சோதனைகள், நெருக்கங்கள், பாடுகள் ஏற்படலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் நடக்கலாம். ஆனாலும் கூட நம்முடைய திராணிக்கு மேல் அதிகமாக தேவன் சோதிக்கப்படுறதுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான திராணி இருக்கிறது. அந்த சோதனைகளை தாங்கத்தக்கதான திராணிகள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திராணிக்கு மேலாக அவர் ஒருபோதும் சோதனையை அனுமதிப்பதில்லை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதிக்கப்பட்ட பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன் என்று சொல்றது போல ஒவ்வொரு சோதனையும் நம்மை பொன்னாய் விளங்கப்படுகிறதா இருக்குது. சோதனை நேரங்கள்ல பின்மாறி செல்லாதபடிக்கு, முறுமுறுக்காதபடிக்கு, கர்த்தரை பரிச்சை பாராதபடிக்கு நம்முடைய ஜீவியத்துல நாம் சோதனைகளை ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சோதனை நேரங்கள்ல நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் அதிகமாய் அவரை கிட்டி சேரும் பொழுது, அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, இந்த சோதனைகளை கடந்து சாதனைகளை செய்கிறவர்களாய் தேவன் நம்மை நிலைநிறுத்துவார். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, ஏறப்பட்ட நம்முடைய ரட்சிப்புக்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சோதனைகள் வழியாய் நடந்து செல்கிற உங்களுடைய பிள்ளைகள், பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து செல்கிற அந்த ஒவ்வொருவருக்காக சுபிக்கிற சோதனைகளை ஆண்டவரை ஜெயிக்கத்தக்கதாக, தாங்கத்தக்கதாக, தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். யாரெல்லாம் இன்னைக்கு பிரச்சனைகள்ல, கவலை, கண்ணீர்ல சிக்கி இருக்கிறாங்களோ, சோதனைகளில இருக்காங்களோ, அவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோதனையை தாங்கத்தக்கதாகவும் சோதனைக்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கையும் கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். வியாதிகளை குணமாக்குங்க, குறைவு நிறைவாகட்டும், கண்ணீர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் துடைக்கப்படட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆமென்.